ஐயா வணக்கம். திருவாரூர் வட்டத்தில் கோடனூர் ஊர் இருக்குது. அந்த ஊர் இப்போ 120 ஏக்கருக்கு நடுவில் ஒரு பெருமாள் இருக்கிறார். அதிசய பெருமாள், வளரும் பெருமாள்னு சொல்கிறாங்க எல்லாரும். முந்தி விவரிஞ்ச வயசான காலத்தில் 9 அடி தான் இருந்துச்சான். இப்போ 13 அடி உயரத்தில் பெருமாள் அழகாக இருக்கிறாரு. ஆனால் தாயார் இல்லை, சக்கரத்தாழ்வார் இல்லை, ஆஞ்சநேயர் இல்லை, கருடார்வால் இல்லை. இருந்த கல் தூண்லாம் இருந்த உரம் தீர்த்தாண்டம் கோயிலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு யாரையுமே இல்லை. ஒரு ஐயர் வந்து பண்ணுறாரு. ஏதோ ஒரு நாளைக்கு வந்து சூடத்தை வச்சு சாமி கும்பிட்டு ஒரு மாலை வாங்கி பூ வாங்கி போட்டு போகிறாரு. அதை வந்து நம்ம வந்து தென் மாவட்டத்தில் திருப்பதி கோயிலுக்கு போகிறோம். திருப்பதி கோயிலுக்கு போய் நல்லா கும்பிட்டு வர்றோம், ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆனால் அதே மாதிரி இந்த பெருமாள், அதிசய பெருமாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த பெருமாள் வந்து அதிசயம், எல்லாருமே ஆச்சரியமாக சொல்கிறாங்க. 120 ஏக்கர் நடுவில் இருக்கு, தன்னந்தனியாக இருக்கிறார். ஊரணி பக்கத்தில் பெரிய ஊரணி இருக்குது. ஆனால் அதை வந்து எடுத்து செலுத்துறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி கோயில் கட்டிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக பொதுமக்களாகி நீங்கள் அத்தனை பேரும் அந்த அதிசய பெருமாளை, வளரும் பெருமாளை வந்து தரிசித்து அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த பெருமாள் கோயிலை வந்து பார்க்க எல்லோரும் வாங்க. வளரும் பெருமாளை பார்க்க வாங்க. வளரும் பெருமாள் வந்து அழகாக இருக்கிறார், திவ்யமாக இருக்கிறாரு. நல்ல உருவம், பெரிய உருவம். இந்த அபிஷேகம் பண்ணுறாருந்தா ஏணி மரம் வச்சு தான் ஏணி அபிஷேகம் பண்ணணுமா. அவ்வளோ பெரிய பெருமாளாக இருக்கார். அதோட படம் போட்டிருக்கும் பாருங்கள், சேர்த்து பாருங்கள், நல்லா இருக்கும் பாருங்கள். எல்லோரும் வாங்க, தயவு செஞ்சு இந்த கோயிலை வந்து எல்லோரும் பார்த்து, எல்லோரும் பெருமாளை வாழ வைக்கிற மாதிரி, உங்களை வாழ வைக்கிற மாதிரி பெருமாளை வாழ வைக்கிற